கடைசியா வந்து சிவலிங்கம் வந்து ரீச் பண்ணிட்டா. கடலுக்கு நடுவுல ஒரு மலை ஒன்று இருக்கு. மலையில உச்சிலான் சிவலிங்கம் இருக்கு. அம்மா இந்த கோயில் மேல போலாமா? அதுக்கு அந்த போட்டால போயிருக்கணும். இது கல்லே வச்சிருக்காங்களா பிரேசம் செஞ்சிருக்காங்களான்னு விளங்குறேன். நாங்க போற சிவன் கோயில் வந்து சாமி அந்த அந்த ஒரு மலை உண்டு விளங்குது பாருங்க. ஜூமோங்க அந்த ஒரு மலை உண்டு. சுவாமியே சரணமையப்பா. இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா லங்காபட்டினத்துல நிக்கிறோம். கடலுக்குள்ள இருக்கிற சிவலிங்கம் தான் பார்க்க வந்திருக்கோம். மலையோட சேர்ந்த மாதிரி ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்கு. இந்த ஃபுல் வீடியோ வேணும்னா தர்சி ப்ளாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஃபுல் வீடியோ நான் காட்டுறேன். இப்ப நாங்க வந்து லங்காபட்டினத்தை ரீச் பண்ணிட்டோம். இதுல இருந்து சிவனை தரிசிக்கிறதுக்கு போறோம். சிவனை தான் தரிசிட்டு இருக்கோம். எல்லா இடத்துக்கும் போய் என்ன விசேஷம் என்ன விசேஷம் இந்த கோயில்? பழைய காலத்து கோயில். சரி சரி அதான் முடிஞ்சு வீடியோ. கடைசியா வந்து லங்காபட்டினத்தை வந்து ரீச் ஆயிட்டோம். நான் முன்னுக்கு வந்து சொன்னவங்க இப்போ சொல்றாங்க இவனை காணல. அந்த சாமியா கழிக்கிறான் முன்னுக்கு 2 பேர். அந்த சாமியா கிட்ட கேட்போம் சிவன் கோயில் இருக்கா. இதான் வந்து கடலும் ஆறும் வந்து சேர்ற இடம் தான் முகத்துவார். அந்த இடத்துல நிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா விலங்கு உங்களுக்கு இந்த கடல் அந்த வருது பாத்தீங்களா. விகாரையை வச்சுட்டாங்க. விகாரையில கேள்விப்பட்டிருக்கு. வித்தியாசமான விகாரையா இருக்கு பாத்தீங்களா. வளைஞ்சு போய் கிடக்கு விகாரை. கடல் தண்ணி வந்து அடிபடுமா? அதுக்கு எப்படி போறது? அடிச்சு கொண்டிருக்கோம். அப்ப அங்க நாங்க போகணும். அப்ப நாங்க அந்த போனோம். அப்ப அந்த ரோட்ட தெரியா இதான் லங்காபட்டினம் விசாரியா. இதுக்கு பாத்துட்டு போமா கோயிலுக்கு போவோமே. வந்து பாத்துட்டு போங்க. கடைசியா வந்து நாங்க வந்து அந்த இருக்கு அந்த மலை உண்டு அதுக்கிட்ட வந்து சிவன் இருக்கு. இப்ப வந்து கேட்ட இடங்கள் வந்து விளக்கம் இல்ல சாமி எல்லாம் என்ன ஒரு மக்கள் ஒரு மாதிரி சொல்றாங்க. நாங்க போற சிவன் கோயில் வந்து சாமி அந்த அந்த ஒரு மலை உண்டு விளங்குது பாருங்க. ஜூமோங்க அந்த ஒரு மலை உண்டு விளங்குது. அந்த மலையில தான் இருக்காம சிவன் கோயில். நாங்க ரூட் மாதிரி திங்கல வந்துட்டோம். வந்தேதான் வந்தோம். லங்காபட்டினம் இந்த விகாரையை பார்த்துட்டு போவோம். அந்த புத்தர சிலையெல்லாம் இருக்கு பெரிய. அவர் சொல்றது அந்த கடலுக்கு நடுவுல இருக்க மலை தானே. அந்த இல்ல அந்த இங்கல பக்கம் கரையோரத்துல கரையோட அந்த வெள்ளையா விளங்குது. லங்காபட்டினம் வந்த டைம்ல கண்ணை மேலாட்சியை வணங்கிட்டு தான் சிவனை தரிசிக்க போறோம். இந்த வியாழக்கிழமை வழியா குருக்கள் வருது. கருடன் வந்து கொண்டிருக்கு பாத்தீங்களா. நாங்க சிவனை தேடி கடைசியா கண்ணையம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். சிவன் கோயிலுக்கு நாங்க இன்னும் உங்களை கொஞ்சம் தூரம் போக வேண்டி இருக்கு. இந்த வடிவான இடம் இது. மேலே விகாரம் இருக்கு. இதான் கண்ணையம்மன் கோவில். கோயில் பூட்டி இருக்கு. நாங்க வெளியே இருந்து கும்பிட்டுட்டு நாங்க சிவனை நோக்கி கடைசியா வந்து சிவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இதோட 5வது வீடியோல சொல்லிட்டேன். இப்படியான பாதையினோட நாங்க போகணும். பாத்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. யாருமே இந்த ரோட்டால வர மாட்டாங்க. நாங்க மட்டும் தான் போவோம். உங்களுக்கு ஆண்டிதான். அம்மா இந்த கோயில் மேல போலாமா? சரி மலை மலை இதுல என்ன லிங்கமா இருக்கு? என்ன கோயில் இது? இல்ல செம்மனாஜி அம்மன் வேற அங்க இருக்குல்லோ. இது விலங்கல விஷ்ணு கோயில். இதுல ரெண்டு பாதியா இருக்கு. பாதியா இருக்குல்ல. வேற அங்க இருக்கு மாரியம்மன் கோயில், இது வீரியமலம் கோயில் எல்லாம் அங்க இருக்கு. அதுக்கு எதால போறோமா? அதுக்கு அந்த போட்டால போயிருக்கணும். மெயின் நல்லா போய் நன்றி. சிவன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். சிவன் அந்த குன்றுல இருக்கே பிள்ளையார் சன்னிதானத்தை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இங்கால கிருஷ்ண சன்னிதானம்னு சொன்னா இந்த அம்மா அதையும் ஒரு பார்ப்போம் மக்களே. இந்த கோயில் கொடிமரத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு வித்தியாசமா இருக்கு. இது கிருஷ்ணர் கோயில் என்று சொன்னாங்க. ஆனா உள்ள பூட்டி இருக்கு. பூஜை நேரங்கள்லாம் திறப்பாங்க போல. பிள்ளையார் நாங்க கும்பிட்டு அம்மா சாமி உங்களோட வருதா? நீங்க இங்கயா?
சரியா மகன் சாம்சங் இவர் அகோரி இல்ல கட்டி போட்டு வர போறோம் துணியால. இந்தா பாருங்க சிவலிங்கம் வந்தா கடலோட சேர்ந்த மாதிரி சிவலிங்கம் ஒன்று அமைஞ்சிருக்கு. இதுக்கு தான் வந்திருக்கோம். சிவனுக்கிட்ட ஒரு மாதிரி நடந்து வந்துட்டோம். வழி எதுக்கிட்ட இருக்கும்னு சரியா தெரியாம இருக்கு. அங்க போன மாதிரி தண்ணிக்கால தான் போகணுமோ தெரியல. நான் வடிவா இருக்கிறத உண்மை முன்னுக்கு போகணும் சாமி. ஏன் வீடியோ கொள்ளிறீங்க? உங்களோட வீடியோ தானே, பயப்படாங்க. பாருங்க எங்க சிவலிங்கம் நான் பார்த்துட்டோம். சாமி நாதம் படம் எடுத்த மாதிரி இருக்கு பாருங்களேன். அப்பா கஷ்டம்தான் என்றாலும் போய் காட்டும். எல்லாம் உங்களுக்காக இதுல ஒரு சின்ன லிங்கம் வச்சிருந்தாலும் மடி வந்துருக்கு சாமி. இன்னைக்கு இருந்து பார்க்க நாதம் படப்படுத்த மாதிரி இருக்கு. இதுல எங்களுக்கு ஏறதுக்காகவே படி எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. காலடி தடங்கள் மாதிரியே இருக்கு இந்த வழியில். ஆக்கள் ஏறி ஏறி ஒரு உருவானதோ தெரியல. ஐயப்பா கடைசியா இந்த இடத்த வந்து அடைஞ்சிட்டோம். இந்த இதுக்கால தான் நடந்து வந்தாங்க. இன்னொரு அழகான இடம் பாருங்க. இது கல்லே வச்சிருக்காங்களா பிரேச செஞ்சிருக்காங்களான்னு விளங்குறேன். தனிய லிங்கத்தை பாருங்க. ஆவுடை இல்லாம தனிய லிங்கம் கொண்டு வச்சிருக்காங்க. சின்னனா ஒரு ஆவுடை இருக்கு. ஓம் நம சிவாய என பஞ்சாட்சர சிவனே பெருங்கடவுள் அவன் இருந்து பாத்தீங்களா? இதான் பார்க்க வந்திருக்கேன். கடைசியா வந்து சிவலிங்கம் வந்து ரீச் பண்ணிட்டான். பாத்தீங்கன்னா அந்த கடலுக்கு நடுவுல ஒரு மலை ஒன்று இருக்கு. மலையில உச்சிலான் சிவலிங்கம் இருக்கு. வேற லெவலா இருக்கு உண்மையாவே. யாரும் வந்து பெருசா வந்து பாத்துருக்க மாட்டாங்க. நாங்க தான் எப்படியான விஷயங்கள் வந்து எல்லா மக்களும் தெரியப்படுத்துவோம். இந்த வீடியோ பார்க்கணும்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. அதான் ஃபுல் வீடியோ போடும். இந்த பக்கத்தாலே கருடம் பறந்து கொண்டு பாருங்க. இது காகம் இல்ல உண்மையா பறந்தா கழுவு வீடியோ எடுக்க எப்படி கிட்டத்துல கருடன் வட்டம் அடிக்குது சிவனை சுத்தி. முக்கியமா இந்த சிவன் வச்சிருக்கிறதுக்கு காரணம் இவங்க என்னன்னா கடலுக்கு போற மீனவர்கள் தொழில் செய்ய போற இடத்துக்கு அவங்க தொழில் கடலுக்குள்ள போனாலும் அவங்களோட வீடெல்லாம் இங்க இருக்கு. இங்க இருந்து சிவன் பார்த்து கொள்ற மாதிரி அந்த அமைப்புல தான் வச்சிருக்காங்க. மிக அழகான இடம் உண்மையிலேயே. இங்க வாரத்துக்கு முயற்சி செஞ்சு பாருங்க. அழகான இடம் தான். அதெல்லாம் உடைச்சிடாங்க சாமி. அப்படியே இந்த இடத்துக்கிட்ட பாருங்க இப்படி தண்ணி வந்து தேங்கி நிக்குது. இது கடல் அடிக்கிற நேரம் இந்த தண்ணி வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். மழை பெய்யுற நேரம் தேங்கி இருக்கலாம்னு நினைக்கிறேன். காலத்துல வந்து கடல் உரம் தானே. சரிசாமி உள்ள அவத்து கடல் தண்ணி எது மட்டும் வந்திருக்கேனே. நாங்க உள்ள வந்து வழுக்கு வேணாம் அதுல போனா சிவனை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கேன். அந்த வலை வந்து கீழே போய் இதாயிட்டு மீனுக்காண்டி. மீன் வந்திருக்கா வரலன்னு பாப்போமா? மீன் எடுக்கிறேன் நான் கரையில அவர் போட்டிருக்கேன். மீன் வருமா வராதுன்னு நாங்க இனிமே தான் பார்க்க போறோம். அப்படியே வெயிட் பண்ணி பாருங்க. ஆனா ஒரு மீன் கூட வரையில